கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 20இன் கடைசி பகுதி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை நாம் துவங்கும் பொழுது முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார். இதே அதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்தார். கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் கூட அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் எப்படி இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஒரு எட்டாத கனி அல்லவே அல்ல. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு போராட்டம் உண்டு. பிசாசானவன் அவர்களுக்கு விரோதமாக பல விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்றான். ஆகையினாலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்று சொல்லப்படுகின்றது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது இது உண்மை என்று தான் நான் எடுத்துக்கொள்ளக்கூடும். ஏனென்றால் நம்மிலே அநேக கடவுளுடைய பிள்ளைகள் துன்பத்திலும் வேதனையிலும் பலவிதமான கஷ்டங்களிலும் வியாதியிலும் நெருக்கடிகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, பிள்ளைகளுடைய காரியங்கள் பிரச்சனையாக இருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறது, கடன் மீண்டு வர முடியாத நிலையில் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றின் மத்தியில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் கேட்கலாம். ஆனால் ஆழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை குறித்து, அதுதான் நடக்கும், அதுதான் உண்மையும் கூட. நாம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது, மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் நம்மை நெருக்கி ஏவுகின்ற பல தொல்லைகள் துன்பங்கள் இருக்கிறது தான். இதன் மத்தியிலே நான் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் சொல்லுகின்றோம் இத்தனை துன்பத்தின் மத்தியிலே நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியாது என்று. ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருப்பது உண்மைதான், ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் ஜெயித்திருக்கிறேன் இந்த உலகத்தை. இந்த உலகத்தில் இருக்கிறதான பிசாசானவனை நான் சிலுவையில் நசுக்கி போட்டிருக்கின்றேன் அல்லவா, இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் அல்லவா, ஆகையால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியில் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். என்ன, எப்படி நான் இருக்க முடியும் இத்தனை துன்பத்தின் மத்தியில் என்றால் அவர் சொல்லித் தருகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக நான் மாற்றி விடுவேன். உங்கள் துன்பங்களை நான் சந்தோஷமாக நான் மாற்றி விடுவேன். உங்களுடைய போராட்டங்களை சந்தோஷமாக நான் மாற்றி விடுவேன். ஆகையால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாதத்தை துவங்கி 2வது நாளில் இருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான கணக்குகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், இந்த
மாதத்தை எப்படி நான் ஓட்டப் போகிறேன், இந்த மாதத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது, என் பிள்ளைகளுடைய காரியங்களில் என்ன நடக்கப் போகிறது, இதோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்விதமாக இந்த மாதம் அமையப் போகிறது என்ற பல கேள்விகள் இருந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கடவுள் நம் கூட இருக்கிறபடினாலே நாம் வழிய சென்று துக்கங்களையும் துன்பங்களையும் இழுத்து கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய சிந்தையில் ஏற்றிக்கொண்டு நாம் கவலைப்படுகிறவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது சொல்லுகிறார், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பாரம் இந்த மாதத்தில் எது உங்களுக்கு பாரமாயிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நமக்கு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான கவலைகளையும் பாரங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கிறதான தொல்லைகளையும் துன்பங்களையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விடு, அந்த பாரத்தை நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற்றப்பட போகிறது என்று சொல்லி தருகிறார். திருக்கரத்தில் நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். அதிசயத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் அவ்விதமாய் நம்முடைய துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்றும் மாறாத சந்தோஷத்தை சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுத்து அற்புதமாய் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.